நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜேஎஃப்ஸா, நான் உங்க ஜெயஷ்மா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோ தேவாரம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இந்த தேவாரம் அப்படிங்கிற இந்த வார்த்தை உங்க எல்லாரும் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். முக்கியமா சிவபக்தர்களுக்கு இது கண்டிப்பா தெரியும். சிவன் கோவில்கள்ல ஓதுவார், திருவாசகம், தேவாரம் பாடுவாங்க. ஏன் பாடுவாங்க அப்படின்னா சிவனுக்காகவே, சிவன் மீது, சிவனை நினைத்து பாடப்பட்ட பாடல்கள் தான் இது. சரி, இந்த தேவாரம் அப்படிங்கிறதுக்கான மீனிங், இந்த வார்த்தையுடைய மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா தெய்வத்தன்மை வாய்ந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். இத தேவார பதிகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவார பாடல்கள், தேவார பதிகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேவார பதிகங்கள் இயற்றியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, எல்லா பதிகமும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு செயல், ஏதாவது ஒருத்தர் வந்து இயற்றியவரா இருப்பாங்க. ஆனா இந்த தேவாரம்ங்கிறதுல 3 பேர், தேவார மூவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தேவார மூவர் இயற்றிய பாடல்களை சேர்த்துதான் தேவாரம் அப்படின்னு வச்சிருக்கோம். இந்த 3 பேர் யார்? திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர். இவங்க 3 பேர் இயற்றிய பாடல்கள் தான் இப்ப நம்மளுக்கு தேவாரம் அப்படின்னு இருக்கு. இந்த தேவார பதிகங்கள் அப்படிங்கிற இந்த பதிகத்தை 3 பேர் சேர்ந்து இயற்றியிருக்காங்க. ஓகே, இந்த 3 பேர் அப்படிங்கறதுல பார்க்கும்போது திருநாவுக்கரசர் தான் மூத்தவர். திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. அவங்களுடைய காலத்துல திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் 2 முறை சந்திச்சதா நம்ம வரலாறு சொல்லுது. அப்படி இருக்கும்போது சுந்தரர், இவர் கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அப்படி பார்க்கும்போது இவங்க கிபி 7ஆம் நூற்றாண்டு திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர். கிபி 9ஆம் நூற்றாண்டு யாரு? சுந்தர். இவங்க இந்த 2 பேத்துக்கும் சுந்தரருக்கும் பாத்தீங்கன்னா நடுவுல 200 ஆண்டுகள் கேப் இருக்கு. அப்படி இருந்தும் இவங்க 3 பேருடைய பாடல்கள் மட்டும் தேவார பாடல்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த 3 பேர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல சைவம், வைணவம் அப்படின்னு சொல்லி 2 பிரிவு இருந்திருக்குங்க. இப்ப இப்படி நிறைய பிரிவு இருக்கு அந்த மாதிரி. சரி, இந்த சைவம்னா என்ன, வைணவம் அப்படின்னா என்னன்னா, ஒரு சைவம் அப்படிங்கிற இந்த ஹிந்துக்களுக்குள்ளேயே அப்போ ஒரு பெரிய பிரிவு என்னன்னா சைவம், வைணவம். இந்த சைவம்னா என்ன, வைணவம்னா என்ன? வைணவம் அப்படின்னா விஷ்ணு, நாராயணனை கும்பிடுறவங்க, அதான் விஷ்ணுவை கும்பிடுறவங்க. இதே சைவம் அப்படின்னா சிவனடியார்கள், சிவனை கும்பிடுறவங்க. சைவம்னா இப்ப புரியும்னு நினைக்கிற சிவனை வழிபடுபவர்கள், அதாவது சிவபெருமானை வழிபடுபவர்கள், அவர்கள் தான் சைவ சான்றோர்கள். வைணவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து விஷ்ணுவை வந்து கும்பிடுறவங்க. இப்ப இந்த சைவ சான்றோரான இந்த 3 பேர் யாரு? திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர். இவங்க 3 பேர் இயற்றிய பதிகம் தான் தேவார பதிகம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இசைத்தமிழ், இந்த இசைத்தமிழ் அப்படிங்கிற இந்த விஷயம் 4 வகை இருக்குங்க. இந்த 4 வகை என்னன்னா முதலடி, வாரம், கூடை, திரள். இந்த 4 வகையில 2வது வகையான வாரம், இந்த பாடல் வகையை சேர்ந்ததுதான் இந்த தேவார பாடல்கள். இந்த தேவார பாடல்கள் இப்ப நார்மலா வந்து ஒரு பாட்டை வந்து ஒரு செய்யுள் இருக்கும், பாரதிதாசன் ஆகட்டும், பாரதியார் அவர்களாகட்டும், இவங்க இயற்றி வச்ச பாடல் வந்து இருக்கு. இதை வந்து அதுக்கப்புறமா வந்து மியூசிக் தெரிஞ்சவங்க கம்போஸ் பண்ணி ஒரு டியூனா வந்து வச்சிருக்காங்க. ஒரு ஸ்வரம் போட்டு ஒரு பாடல் வந்து ஸ்வரம் போட்டு அது கர்நாடக சங்கீதத்துல நிறைய பாடல்கள் இருக்கு. ஆனா இந்த தேவாரத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அவங்க வாக்கிலிருந்து தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அப்போ அவங்க அப்பா பாடினது இப்ப வரைக்கும் அந்த டியூனை வந்து அப்படியே வந்து இது பண்ணிட்டு கொண்டு வராங்களா அப்படின்னா எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல இவங்க பாடுறாங்க அப்படின்னா அந்த டைம்ல எல்லாம் குருகுல வழிக்கல்வி அப்படின்னு இருந்தது. ரஜினி சாரோடைய ராகவேந்திரா படம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து குருகுல கல்வி வந்து ராகவேந்திர சுவாமிகள் கத்துக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு குரு, அவருடைய ஒரு ஆசிரமம் இருக்கும், அந்த ஆசிரமத்துக்கு சீடர்கள் எல்லாம் அங்க போய் குருவுக்கு பணிவிடை செய்து அவங்க குரு அவருக்கு தெரிஞ்ச கல்வியை வந்து சீடர்களுக்கு போதிப்பாரு. இதுதான் குருகுல கல்வி. இந்த குருகுல கல்வி வந்து அப்ப அந்த டைம்ல குருகுல கல்வி தான் இருந்துச்சு. அப்போ இவங்க பாடுற பாடல்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தேவாரம் இந்த 3 பேர் வந்து வாக்கிலிருந்து தோன்றியதுன்னு சொல்றாங்க. இதை வந்து டியூன் பண்ணி பாடுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி இப்ப வரைக்கும் இந்த ஜெனரேஷன் வரைக்கும் அந்த டியூன் அப்படியே வந்து நம்ம கூட டிராவல் பண்ணுது அப்படின்னு பார்த்தா இந்த விஷயம் தான். இந்த குருகுல கல்வி, குரு சீடர் முறை இருந்திருக்கு இல்லையா? இப்ப வந்து குரு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படியே சீடருக்கு சொல்லி தராங்க. அப்படியே வழியா வருது. அது போக ஓதுவார், அதுக்கப்புறம் அவங்க பரம்பரை எல்லாம் வருது, அதுக்கப்புறம் ஓதுவார் வராங்க. அவங்க அந்த மாதிரி வழியா நம்ம இந்த ஜெனரேஷன் வரைக்கும் அந்த வாக்கிலிருந்து தோன்றியவைன்னு சொல்லக்கூடிய இந்த தேவார பதிகம் நம்ம கூட டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். பெருமான் மேல பக்தி உள்ளவங்க அத்தனை பேருக்குமே தேவார பாடல்கள் தெரியாம இருக்கவே இருக்காது. அதே மாதிரி திருவாசகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணிக்கவாசகர் இயற்றியது திருவாசகம். 4000 திவ்ய பிரபந்தம், அவங்க வந்து வைணவ ஆழ்வார்கள். இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வைணவ ஆழ்வார்கள், இவங்க சைவ சான்றோர்கள், அவங்க வைணவ ஆழ்வார்கள் வந்து இயற்றிய 12 வைணவ ஆழ்வார்கள் சேர்ந்து இயற்றிய பாடல்கள் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு இருக்கு. தேவார மூவர் இயற்றியது. அந்த தேவார மூவர் யாரு? திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர். இவங்க 3 பேர். அது மட்டும் இல்லாம இவங்க 3 பேர் இயற்றிய பாடல்கள் சேர்த்து தேவாரம் அப்படின்னு பிரிக்கப்பட்டு நம்ம தேவாரம்னு சொன்னாலும் இவங்க 3 பேர் இயற்றிய பாடல்கள் தனித்தனியா அவங்க பாடல்களுக்கு ஒரு பெயர் இருக்கு.
அப்படி பார்க்கும்போது திருநாவுக்கரசர் என்கிற அப்பர் இவர் இயற்றிய பாடல்களுக்கு தேவாரம் அப்படின்னு பெயர். அது மட்டும் இல்லாம திருஞான சம்பந்தர் இவர் இயற்றிய பாடல்களுக்கு திருக்கடை காப்பு அப்படின்னு பெயர். சுந்தரர் இவர் இயற்றிய பாடலுக்கு திருப்பாட்டு அப்படின்னு பெயர். இவங்க 3 பேர் இயற்றிய பாடல்களுக்கும் தனித்தனியான பெயர்கள் உண்டு. ஆனாலும் இது 3மே சேர்த்து ஒரு திருமுறையாக வகுக்கப்பட்டு கொடுத்ததுதான் தேவாரம். இந்த தேவாரம் வந்து நம்ம தேவார பதிகங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதோட இந்த தேவாரம் அப்படிங்கிற இந்த இசை வடிவம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல இந்த தேவாரம் மூவர் யாரு, அவங்களுடைய ஹிஸ்டரியை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். தேங்க்யூ.